ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றியும் சோதத்தை எடுக்கிறோமப்பா. இந்த நாளிலே கூட அடியேன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட பேசக்கூடிய வார்த்தைகள் நானல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்பதை உணர்ந்து பேச அடியனுக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய சமுத்திரம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கேட்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்தையும் நீ திறக்கும்படியாகவும், ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிந்தித்து அதன்படி செயல்பட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக உப்பாக இருக்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யும்படியாக நம்முடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வார்த்தைகளை வெறுமனே படித்து கொண்டு போய்விடாதபடி தகப்பனே, ஞானமாய் படிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் உமக்கு விருப்பமானதாக செய்யவும், உமக்கு வேண்டாத காரியங்களை செய்யாதபடிக்கு நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்துவர்களாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் எந்த தடைகள் இல்லாதபடி வந்து சேர தயவு கூர்ந்து இறக்க வைக்க முடியாத சமுத்திரம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக அடியேன் பேசுவதற்கு நல்ல ஞானத்தையும் நினைவாற்றலையும் கொடுக்கும்படியாகவும், என்னுடைய சிந்தனையும் கூட நான் ஒருமுகப்படுத்தி பேச உதவி செய்யும்படியாகவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் குருவும் ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆகார் என்ற சகோதரியை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆகாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆகாதவள் என்றும் கூட தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இந்த ஆகாரை கொண்டு தேவன் ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். அதாவது வரக்கூடிய காலத்திலே இந்த ஆகாரை போல நாம் இல்லாதபடிக்கு ஆகார் மூலமாக நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, பவுலானவர் எழுதும் பொழுது முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை அவர் எழுதும் பொழுது மிக தெளிவாக தெளிவாக இதை பற்றி எழுதுகிறார். அங்கே நியாயப்பிரமாணம் உண்டு என்று விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சுவிசேஷத்திலே கள்ள உபதேசம் கலந்து வந்து விட்டது எங்கே? கலாத்திய சபையிலே. அதனால் ரொம்ப வேதனைப்பட்டு, கலாத்திய சபையில ரொம்ப வேதனைப்பட்டு பவுலானவர் என்ன நடந்தாலும் சரி என்று நேருக்கு நேர் மோதுகிறார் கலாத்திய சபையிலே. அவர்கள் இஷ்டத்துக்கு ஆராதனை செய்வது, அவர்கள் இஷ்டத்துக்கு இந்த நாளிலே தான் ஒவ்வொரு காரியமும் நடக்கப் போகிறது, இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணம் என்று ஒன்று உண்டு என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே அவர்கள் போதித்துக் கொண்டு வந்தார்கள். இதை பவுலானவர் கடிந்து பேசினார். நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்தீர்களானால் முதல் வாக்கியத்திலேயே அவர் சொல்லுவார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுமாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதார்கள். அவர் கூட இருந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோட்பாடு தவறான கோட்பாடு என்பதை உணர்ந்து எல்லோரும் சேர்ந்து கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எச்சரித்து எழுதுகிறார்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு காரியத்தை நான் பார்க்கும்போது அவர்கள் சொல்லும் பொழுது
சுவிசேஷம் இன்னும் இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு சுவிசேஷம் எழுதப்பட்டு முடிந்து முத்திரை போடப்பட்டு விட்டது என்று இவர்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படித்து பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. 8ஆம் வசனம் படிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று எச்சரிக்கிறார். சுவிசேஷம் முடிந்து விட்டது, இனி இது சுவிசேஷத்தின்படிதான் எல்லாமே நடக்கும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு ஆசிரியர்கள் எழுதி வைத்து விட்டார்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அதனால் கலாத்தியர்களே, நீங்கள் ஏன் வேறொரு சுவிசேஷத்தை பரப்புகிறீர்கள்? வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து நான் தான் மறுபடியும் சொல்ல வந்தேன், நான் தான் எழுதினேன், மறுபடியும் இதை மாற்றி எழுதினேன் என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதை நம்பாதீர்கள் என்று கலாத்திய நாட்டு சபைக்கு எச்சரித்து சொல்கிறார். ஆனால் அவர்கள் வேறொரு சுவிசேஷம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அதனால் அங்கே கலகம் உண்டாகிறது, வாக்குவாதங்கள் உண்டாகிறது. இந்த வாக்குவாதம் ஒவ்வொருவரிடத்திலும் வேறொரு விதமாக போய்விடுகிறது. இதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு கலாத்திய சபையை எச்சரித்து அந்த சபையை நல்வழிப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு பவுல் கூட யாருமே ஒரு உறுதுணையாக இல்லை. பேதுரு இருந்தார், ஆனால் பேதுரு அங்கே மாய்மாலம் பண்ணி கொண்டிருந்தார். ஒருத்தர் விருத்த சேதனம் இருந்தால்தான் அவர்கள் சபையிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொருத்தர் விருத்த சேதனம் பண்ணிடவே வேண்டியதில்லை என்று வேறொரு கூட்டம் சொல்கிறது. ஆனால் இங்கே பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இருப்புண்டார். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தை கேட்டபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதராய் இருக்கிற நீர் யூதர் முறைமையை நடவாமல் புறஜாதியார் முறைமையை நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரிகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இப்படி நாம் விசுவாசத்துக்கு இருக்கிறோம். ஆனா பேதுரு அங்கே போய் இந்த யூதர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பயந்தோ இல்லது எதற்காக அவர் செய்தாரோ என்பது தெரியவில்லை. அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாதவர்களோடு சேர்ந்து கலந்து சாப்பாடு சாப்பிடுகிறார். அப்படித்தான் இப்பொழுது இருக்கிற ஊழியக்காரர்களும் சொல்லக்கூடிய சத்தியம் வேறு, நடக்கக்கூடிய வழிகள் வேறு. ஆனால் அவர்கள் இங்கு பேசும் பொழுது சத்தியத்தின்படி பேசுகிறோம், இந்த கிறிஸ்துவின் சபைதான் உண்மையான சத்தியம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் வேறொரு இடத்துக்கு போகும் பொழுது அவர்களோடு கலந்து அவர்கள் மாதிரியே தாங்களும் நாங்களும் உங்களோட கூட இருக்கிறவர்கள் தான், நாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல என்று சொல்லி மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அதைத்தான் இங்கே பேதுரு பண்ணினார். இந்த மாய்மாலத்தினால்தான்
சபைகள் பிரிந்து போகிறது. சபையிலே எண்ணிக்கைக்கு அடங்கா கூட்டங்கள் வரும். நாள் அடைவிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் சத்தியத்தை எடுத்தவனெல்லாம் சத்தியவான் ஆக முடியாது. சத்தியத்தை எடுத்தவனெல்லாம் சத்தியத்தின்படி நடந்தால்தான் சத்தியவானாக மாற முடியும். இந்த சத்தியத்தை தூக்கிவிட்டால் நான் சத்தியவான் என்று சொல்லுவது அபட்டமான பொய். சத்தியத்தை எடுத்தால் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், பேச வேண்டும், சொல்ல வேண்டும். எந்தெந்த காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களுக்கு கண்டிப்பான முறையிலே உலகமே வெறுத்தாலும் சரி நாம் விலகிதான் இருக்க வேண்டும். விலகுவது என்பது ரொம்பவும் கடினமான காரியம்தான். சிலர் பேர் நம்மளை ஒரு மாதிரியெல்லாம் ஒதுக்கிக்கெல்லாம் தள்ளுவார்கள். ஒதுக்கி தள்ளனாலும் பரவாயில்லை, என்னோட கூட என்னுடைய தேவன் இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் என்னை கடைசி வரை கைவிடாமல் என்னை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு போகிற தேவன் என்பதை நாம் மறவாதபடிக்கு இந்த சத்தியத்திலே உண்மையாய் நடக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நான் சபைக்கு வருகிறேன், மற்றவர்களுக்காக நான் இது பண்ணுகிறேன், அல்லது வர முடியாத சூழ்நிலையிலே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி வர முடியல பிரதர், அதுபடி எது வேணாலும் செஞ்சுக்குங்க. ஆனால் மனிதனிடத்தில் நீங்கள் மாய்மாலம் பண்ணிவிடலாம், தேவனிடத்திலே மாய்மாலம் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்மை அனுதினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால்தான் காலை அழகாக எழுந்திருக்கிறோம். காலையிலிருந்து மாலை வரை, இரவு வீடு வந்து சேரும் வரை நம்மை பாதுகாப்போடு கொண்டு போய் பாதுகாப்போடு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு சேர்த்து விடுகிறார். அது அப்பேற்பட்ட தேவன் நம்மை கண்ணோக்கி நாம் போகும் வழியிலெல்லாம் நாம் தடுக்கி விழுகாதபடிக்கு, பாவமான ஜீவித்துக்குள் போகாதபடிக்கு நம்மை இழுத்து கொண்டு நம்முடைய காரியங்களிலே நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனிடத்திலே நாம் மாய்மாலம் பண்ண முடியாது. இங்கே பேதுரு மாய்மாலம் பண்ணினார். பவுல் பேதுருக்கு பிற்பாடு வந்தவர், இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. ஆனால் தைரியம் என்னவென்றால், பேதுருவுக்கு நான் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவன், அவர் எதை என்றாலும் நான் தான் பதில் சொல்லுவேன், நான் தான் எல்லாவற்றையும் செய்வேன், அதனால் நான் செய்வது என்று தவறில்லை என்று மற்ற மக்களுக்கு இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் பவுல் அந்த மாதிரி நினைக்கவில்லை. பவுலிடத்திலே ஒரே ஒரு வைராக்கியம், தான் வந்து சேர்ந்த இயேசுவினிடத்திலே அவர் எப்பொழுது சேர்ந்தாரோ அப்பொழுது அவரிடத்தில் ஒரு வைராக்கியத்தை வைத்து விட்டார். இனி இந்த உலகம் எனக்கு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, சொந்த பந்தங்கள் தேவையில்லை, எனக்கு என்னை போல நடக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் எனக்கு இந்த உலகம் என்கிற ஒரு முடிவை எடுத்ததனால் அவருடைய ஜீவியத்திலே அவர் ஒரு உறுதியான ஒரு வாய்மொழியை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி எந்த அப்போஸ்தலனும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் ஒருத்தர் தான் இந்த உறுதியான அந்த வாய்மொழியை சொல்லுவார். எனக்காக இந்த ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வாக்கு தத்தத்தை அவர் ஒருத்தர் தான் தைரியமாக சொல்லுவார். வேற யாருமே சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்து கூடயே நடந்து அவர் கூடயே 33 வருட காலம் அந்த ஊழியத்திலே பங்கு கொண்டு அவருக்கு வேணுங்கிற பணிகள் எல்லாம் செய்தாலும் கூட சில பேர் மாய்மாலமாக போய்விட்டார்கள். அது இயேசுவுக்கும் தெரியும். அதனால்தான் ஒரு நல்ல ஒரு வழி நடத்துகிற ஒரு போதகனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பவுலை தேர்ந்தெடுத்தார். பவுல் இந்த கலாத்திய நாட்டு சபைக்கு வந்தவுடனே இப்படி கசமுசான்னு அவன் அங்கங்க போய் ஒவ்வொரு பிரசங்கம்
இல்லைங்க, இந்த சுவிசேஷம் இல்லைங்க, இந்த சுவிசேஷம் இங்கே எழுத வேண்டியதுங்க, இந்த சுவிசேஷம் அங்கே எழுத வேண்டியதுங்க, இது சுவிசேஷம் இப்படி இல்லைங்க, இது வேற சுவிசேஷங்க, இது வேற இடத்துல இருந்து இந்த சுவிசேஷம் வந்திருக்குது, இந்த நூலெல்லாம் வேற இடத்துல இருந்து வந்திருக்கு, எழுதி கொடுத்த நூலெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது, இதெல்லாம் மாய்மாலம், இதெல்லாம் வேற, இது மனுஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதம் அங்கே நடந்ததுனால் பவுல் வைராக்கியம் கொண்டு கலாத்திய நாட்டு சபையிலே போய் போதித்து அங்கே அங்கே இருந்து கண்டிஷன் பண்ணுகிறார். ஆனால் பவுல் கூட சேர்ந்தது கேபா ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார். 9ஆம் வசனம் படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து, எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. இவங்க 4 பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஆனா பேதுரு அந்த ஸ்ட்ராங் இல்லாம போயிட்டாரு. மாய்மாலம் பண்ணி அவர் போனதும் இல்லாமல் அவரோட கூட பர்னபாவையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாரு. தேவன் மேல் பற்றுதலாக இருந்தோம் என்றால் அந்த பற்றுதல் நம்முடைய மரண பரியந்தம் வரை இருக்க வேண்டும். அந்த உண்மை நம்மிடத்தில் மரண பரியந்தம் வரை இருக்க வேண்டும். எப்படி ஒரு மனைவி புருஷனிடத்திலே உண்மை இருக்கிறதோ, கணவன் மனைவியிடத்திலே உண்மை இருக்கிறதோ, இருவரிடத்திலும் இருந்த பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறதோ அதை விட மேலான ஒரு உண்மை தேவன் மேலே இருக்க வேண்டும். நம்மை அனுதினம் நடத்தி கொண்டு வருகிற தேவன் மேல் நாம் உண்மையாய் பற்றி கொண்டு உண்மையாய் நடக்க வேண்டும் என்பதை வைராக்கியம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் சத்தியத்தை எடுப்பவர்களுக்கெல்லாம் சத்தியத்தின்படி சோதனை வரும். படிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கண்டிப்பா துன்பப்படுவார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நான் உண்மையாக நடக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நடக்கிறவர்களுக்கு துன்பம் வரும். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த சந்ததி உன் மூலமாகத்தான் இந்த சந்ததி வரும். உன்னுடைய மனைவி இந்த உலகத்துக்கே ஒரு தாயாக இருப்பாள், நீ இந்த உலகத்துக்கே ஒரு தகப்பனாக இருப்பாய் என்று ஒரு பெருமையோடு தேவன் ஒரு பெருமிதத்தோடு அவர்கள் இருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீறிவிட்டார்கள். இவர்கள் இருவருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே இவர்கள் மீறிவிட்டார்கள். வயது ஏறிக்கொண்டே போகும் பொழுது அவர்களுக்கு மனதுக்குள்ளே இனி எங்கடா, இனி எங்க நமக்கு குழந்தை பிறக்க போகுது, இனி எங்க நம்ம சந்ததி இனி வரப்போகுது, இனி இதுக்கு மேல மணலத்தனையா நமக்கு ஒரு சந்ததி வரப்போதா அப்படிங்கிற ஒரு அசட்டை. இந்த ஒரு வாரம் தானே போகாமட்டா என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது இல்லையே, அங்கேயே தானே சபை இருக்குது, அங்கேயே வந்தவங்க தானே வந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். அதே மாதிரியான ஒரு அசட்டை. தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்பாமல் விசுவாசிக்காமல் நகைப்பது. நீங்கள் பாருங்க, படித்து பாருங்கள். அதை ஆபிரகாம் சொல்லும் பொழுது கீழே குனிஞ்சு சிரிச்சாராம். அவர் சொல்லும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது என்ன நினைச்சு சிரிச்சான்னு தெரியாது, குலுங்கி குலுங்கி சிரிச்சாராமா. இந்த அம்மாட்ட வந்து சொல்லும் பொழுது இந்த அம்மா மனசுக்குள்ளேயே சிரிச்சாங்களாமா. தேவனுக்கு தெரியாதா? நம்மை நடத்துகிற தேவனுக்கு நம்மை பற்றி தெரியாதா? இவன் கண்டிப்பா சிரிப்பான்னு தெரியாதா?
இருந்தாலும் வாக்கு மாறாத தேவன் வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவர்கள் என்ன செஞ்சாலும் அந்த வாக்கை நான் மாற மாட்டேன், கண்டிப்பா அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கொடுத்தார். இதுல ஒரு மாற்றமாகிவிட்டது, ஒரு பெரிய மாற்றமாகிவிட்டது. இடையிலே தேவன் சொன்ன வார்த்தையை மாற்றுவதற்கு சாத்தான் செய்த ஒரு ஏற்பாடு என்னென்று பாருங்கள், படிங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. முதல்ல கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னு அவர் எதையுமே நினைத்து பார்க்காதபடிக்கு அவர் எல்லாவற்றையும், சொந்த பந்தம், தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தான் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வத்தையும் விட்டுவிட்டு, ஏதோ ஒரு அழைப்பு நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் போகலாம் என்று துணிந்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துணிந்து லோத்தை மாற்றம் கூட்டிக் கொண்டு அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்ன உடனே எதையும் எதிர்பார்க்காதபடிக்கு, எந்த விதமான பெட்டிஷனும் கூட போடாதபடிக்கு, நான் வருவேன், நீங்கள் கூப்பிட்டா வருவேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வருவேன் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் போடாதபடிக்கு, கூப்பிட்ட உடனே ஏது என்ன நடக்கிறது என்று கூட தெரியாதபடிக்கு அவர் எழுந்து புறப்பட்டு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 12ஆம் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்னங்க, ஒரு உருவமா வந்து நேருக்கு நேர் பேசல, ஒரு வாய்மொழி மட்டும் வானத்திலிருந்து கேட்குது. இதை நம்பி போன ஒரு ஆபிரகாம் எப்பேற்பட்ட விசுவாசம் வைத்திருந்திருப்பார். நேருக்கு நேர் நம்ம சொல்லும்போது ஆயிடும் தெய்வம் பார்க்கலாம், செய்யறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம எதுவுமே இல்லை, எங்கிருந்தோ ஒரு ஒளி காதுல கேட்கிறது. அந்த ஒளியில் கேட்ட உடனே இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு இது உண்மை என்று, அதனால் உண்மை என்று விசுவாசித்து தேவன் சொன்ன இடத்திற்கு, நான் காட்டும் இடத்திற்கு நீ போ. தேவனே, இல்லை தேவனே, எனக்கு கொஞ்சம் வழியெல்லாம் தெரியும், நான் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவர் நான் காட்டும் தேசத்திற்கு போ அப்படின்னு சொன்ன உடனே எதையும் எதிர்பார்க்காதபடிக்கு, தேவனிடத்திலே கண்டிஷன் போடாதபடிக்கு, எனக்கு இதை தாங்க, இதை செய்யுங்க, என்னோட குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுங்க, எனக்கு நிலபலம் கொடுங்க அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் போடாதபடிக்கு. ஆனால் நாமோ இன்றைக்கு தேவனிடத்திலே கண்டிஷன் போடுகிறோம். எப்படி? நான் இந்த வருஷம் பூரா நான் உங்கள் சபைக்கு நான் வருவேங்க, என்ன நடந்தாலும் வருவேங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், என்னோட குடும்பத்தில் பண பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடாது, குடும்பத்தில் சண்டை இருக்கக்கூடாது, என்னுடைய வேலையிலே உயர்வு இருக்கணும், இந்த வருடத்தில் உயர்வு இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் நான் தவறாமல் வந்துடுவேன். இது விசுவாசங்களா அவிசுவாசமா? இது விசுவாசம் அல்ல. சொன்ன உடனே எந்த விதமான தட்டு முட்டு ஜாமான்களை எடுக்காமலேயே சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு வந்தாரே ஆபிரகாம், அவரல்லவா விசுவாசத்தின் தந்தை. வந்தவருக்கு நல்ல ஒரு காலகட்டத்தை தேவன் நியமித்து கொடுத்தார். அந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் படித்துக்கொண்டே வந்தால், அவர் போகிறது இடத்துல எல்லாம் ஒரு ரெண்டு போட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தார். கடைசியாக அவர் கானான் தேசத்திலே போய் அங்கே குடியிருக்கிறார். கானான் தேசத்திலே குடியிருக்கும் பொழுது அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்பொழுது சாராயை கூட மனைவி ஆக்கி கொண்டார். சாராயை மனைவி ஆக்கி கொண்டார். சாராய்க்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் ஒரு மறுபடியுமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம், நீங்கள்
பழுகி பெருகி இந்த தேவ சந்நிதி பெருகுவது உங்கள் மூலியமாக நடக்கப் போகிறது என்கிற மறுபடியுமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இருவரும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாக அவர்களுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். இப்பொழுது கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. பஞ்சம் ஏற்பட்டு விட்டவுடனே அவர்கள் எகிப்துக்கு போக தஞ்சம் போய்விட்டார்கள். எகிப்தை தேடி தஞ்சம் போக ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ பொழைப்புக்கு போக வேண்டியது தானே என்று சொல்லி போய்விட்டார்கள். எகிப்திலே போய் தஞ்சம் அடைந்தவுடனே எகிப்திலே இருக்கிற ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்றால், மனைவி அழகானவளாக இருந்தால் அந்த மனைவியை தன் அடிமையாக வைத்துக் கொள்வது அங்கே உள்ள பழக்கம். இந்த காரியத்தை ஆபிரகாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தார். கானான் தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது தன் மனைவியிடத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். படிங்க 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எகிப்தியரை காணும்போது 11லேருந்தே படிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். இப்பொழுது பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். சாராய் சகோதரியை கொண்டு போகிறார்கள். அங்கே கொண்டு போகணும். ஏனென்றால் மன்னர்கள் எல்லாம் மந்திரிகள் எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த மாதிரி அழகு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி இவங்களுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகுள்ள ஸ்திரீ நமக்கு கிடைத்து விட்டால் என்று இவர்களுக்குள்ளே பேசி கொண்டு இருக்கும்பொழுது இது பார்வோனுடைய காதுக்கு எட்டுகிறது. உடனே பார்வோன் அந்த சகோதரியை அரண்மனைக்கு கொண்டு வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த அரண்மனைக்கு போன உடனே நடக்கக்கூடிய சம்பவம் தான் 16ஆம் வசனம். படிக்க. அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோரிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இது பாருங்க, கணவனை குசிப்படுத்துவதற்காக மனைவியை பக்கத்திலே வைத்துவிட்டு ராஜா உனக்கு என்னென்ன வேணுமோ நான் உனக்கு தரையிறேன், நீ எடுத்துக்கொண்டு சொல்றாரு. அதாவது சாராய் நிமித்தம் ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு. பஞ்சத்திலிருந்து வந்தவங்களுக்கு சாராய் நிமித்தம் ஆபிரகாமு ஐஸ்வர்யன் ஆகிறார். இங்கே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தினாலே தேவனுடைய மனுஷர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்ற உடனே தேவன் இறங்கினார். அந்த எகிப்துக்கே அந்த அரண்மனைக்கே வாதை வரும் வரை அவர்களை வாதித்தார். இவர்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த வாதை வந்துவிட்டது என்று சொல்லி அவர்களே துரத்தி விடும் அளவிற்கு வாதையை உண்டு பண்ணினார். 17ஆம் வசனம். அது அந்த வாதையை உண்டு பண்ணினே ராஜா ஆபிரகாமை அழைத்து, நீ உன் மனைவியை கூட்டிக் கொண்டு உடனே புறப்பட்டு போ, உனக்கு தேவையானது எல்லாம், உனக்கு என்னென்ன தேவையோ, உனக்கு யார் இப்போ அடிமைகள் வேணுமோ அடிமைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போ,
அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு எகிப்து ராஜா பார்வோன் சொல்லுகிறார். இது நிமித்தமாக தேவன் அவரை ஐஸ்வர்யம் ஆக்குகிறார். பொன் வெள்ளி ஒட்டகம் மாடு ஆடு, அதற்கு மேலாக வேலையாட்கள் அடிமைகளையும் சேர்த்து நீ என்னென்னத்தை தொட்டையோ தொட்டதெல்லாம் எங்களுக்கு தீட்டு, அதனால் நீ எடுத்துக்கொண்டு போயிரு. அவங்க என்னென்ன தொட்டாங்களோ அடிமைகளை தொட்டாங்க, அடிமைகளை கூப்பிட்டாங்க, பேசினாங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி பார்வோன் ஆபிரகாமிட்டை சொன்னவுடன் ஆபிரகாம் அடிமையிலிருந்து ஆடு மாடுகளிலிருந்து தங்கத்திலிருந்து வெளியிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறார். அங்கே புறப்பட்டு வரும்போது அந்த இடத்திலே கிடைத்த பெண் தான், அடிமையான அந்த பெண் தான் ஆகார். பாருங்க, அதில் இருக்கும் பாருங்க, வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருக்குங்களா? 16ஆம் வசனம். அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கல்விகளும் ஒட்டகங்களும் கிடைக்கிறது. பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி நிமித்தம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். இந்த வாதையை உண்டு பண்ணினால்தான் அவர் ராஜாவினுடைய மனம் மாறி சாராயை அவன் மனைவி ஆக்கி கொள்ள முடியாத சூழ்நிலை ஆனவுடனே தான் இப்படி சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு போய் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே தான் ஆகார் வருகிறார். ஆகாரை இன்ட்ரோடியூஸ் பண்றதே எகிப்து தேச பெண்மணி. அவர் ஒரு யூத பெண்மணி அல்ல, எகிப்து தேச அடிமை பெண்மணி, அனாதையான பெண்மணி. தாய் தகப்பன் உற்றார் உறவினர் யாருமே இல்லை. ராஜாத்திக்கு பணிவிடை செய்வதற்காக அடிமைகளாக விற்கப்பட்டு போனவர்கள் அவர்கள். அதிலே தேவன் பாருங்க, அத்தனை சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க, அத்தனை சகோதரர்கள் இருந்திருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் பார்வையிலே ஒரு மனிதனை அழைக்க வேண்டும், தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நினைத்ததை அப்படியே செய்வார். அத்தனை பேர்த்தை விட்டு போட்டு ஆகாரையும் சேர்த்து அந்த இடத்துல ஆகாரை விட்டு போட்டு வேற பெண்மணிக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் தெரிந்தெடுத்த பெண்மணியை விட்டுவிடக்கூடாது, இவள் மூலமாக நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகாரையும் சேர்த்து ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு வருகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. ஒரு இந்த அடிமை பெண் நாம் பார்க்கலாம், எஸ்தர் எல்லாம் பார்க்கலாம், அடிமையாக போனவங்க அவங்கெல்லாம் யூத பெண்மணிகள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சித்தப்பா இருந்தாங்க, ரூத்துக்கு மாமியார் இருந்தாங்க, அடிமையாக போனவங்க தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் உறவுகள் இருந்தது. ஆனால் இந்த சகோதரிக்கு உறவு என்கிற வார்த்தைக்கே இடமில்லை. அனாதையான ஸ்திரீ. ஒருவேளை குழந்தையிலேயே விட்டு போட்டு போயிருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை, அதை பற்றி நமக்கு குறிப்பிடவில்லை. குழந்தையிலிருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் அங்கே இருந்திருப்பார்கள் என்று வேத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிற்பாடு தான் ஆபிரகாம் இப்பொழுது அவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறார். ஒரு 11 வயசு ஆகும் பொழுது இவர்களை கூட்டிக் கொண்டு அவர் ஒரு தேசத்துக்கு அங்கே போகிறார். இப்பொழுது 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 1ஆம் வசனத்தை படிங்க. இப்பொழுது ஆகாருடைய வேலை ஆரம்பிக்கிறது. அவர் என்ன நோக்கத்திற்காக ஆகாரை பார்வோன் அரண்மனையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை இப்பொழுது நிறைவேற்றுகிறார். இப்பொழுது படிங்கள், 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இப்ப பாத்தீங்களா, தேவன் நினைவு கூறுகிறார், ஆகாரை நினைவு கூறுகிறார். இப்பொழுது இதுவரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இனி கிடைக்காது என்று நினைத்து விட்டு சாராய்
அடிமை பெண்ணிலே யார் நல்ல தன்னுடைய வாட்டசாட்டமான தன்னுடைய கணவருக்கு ஏற்ற தன்னை போல ஒரு மனைவி ஏற்ற ஒரு அடிமை பெண் இருக்கிறாள் என்று ஒரு 10 வருஷமா தொலைவில் இருப்பாங்க அந்த அம்மா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமோ 7 வருஷம் தொலைவில் இருப்பாங்க. தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சாராய் தொலாவி ஆகாரை கண்டுபிடித்தார். சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆகாரை கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா கண்டுபிடித்து சாராருக்கு வேலை செய்வதற்காக தன் துணையாக வைத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை. தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். அந்த திட்டம் எந்த காலத்திலும் மாறாது. இப்பொழுது 2ஆம் வசனம் படிங்கள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். செவி கொடுத்து தான் ஆகணும். குழந்தைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அநாத மாதிரி லோத்தை தான் கூட வச்சிருக்கிறோம். ஒரு சுதந்திரவாளி நமக்கு யாருமே இல்லை. இனி நம்ம நல்ல செழிப்பில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு தேவை. தேவனுடைய திட்டத்துக்கு நம்முடைய வயிற்று பிறப்பு தான் ஒரு திட்டத்துக்கு ஏற்றது என்பதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற ஆபிரகாம், எல்லாம் தெரிந்து வைத்தவர் சாரா இப்பொழுது அதெல்லாம் தெரிந்து வைத்து மனதில் வேதனை இருந்திருக்கிறது. என்னடா குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் அவருக்கு இருந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. சாராய் சொன்ன உடனே, ஏமா வேண்டாமா, கொஞ்சம் அவசரப்படாதம்மா, நம்மளுடைய தேவன் சொன்ன வாக்கை மீற மாட்டார், கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு, நீ விசுவாசத்தோடு இருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எதில் ஏமாந்தாருன்னே தெரியல. அந்த அம்மா சொன்ன எவ்வளோ பரிதாபமாக சொல்லியிருக்குமோ என்னமோ, அழுதுகிட்டு சொல்லியிருக்குமோ என்னமோ. எப்படி அந்த வார்த்தை கவனிங்க. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். சொன்ன உடனே செவி கொடுத்தார். ஆனால் அவருக்கு பிடிக்கல. இன்னொரு மனைவி ஆக்குவதற்கு, மறுமனை ஆட்டிக்கொள்வதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் மனைவி சொல்ல பேச்சை கேட்க வேண்டும் என்று கருதி அவர் மனைவி சொல்ல கேட்டார். இப்போது 3ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மறுமனையாட்டி என்றால் மறுமனைவி, இன்னொரு மனைவி. பிள்ளை இல்லாத ஒரு காரியத்தினாலே நானாக சுயமாக யோசனை பண்ணி உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறேன், அந்த மனைவி மூலமாக நமக்கு புத்திர சுயாரம் கிடைக்க வேண்டும் என்று சாராய் ஆபிரகாம் இடத்துல சொல்லி ஆபிரகாம் அடிமை பெண் இடத்துல சேர்கிறார். இப்பொழுது 4ஆம் வசனத்தில் படி. அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாவம். ஒரு நாதி இல்லை. அங்கே எகிப்தில் நாயா வேலை வாங்கினாங்க. இப்போ சுகமாக அப்படி கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்து அதை விட மேலாக வேலை வாங்குவாங்க என்று நினைத்து வந்த பெண்மணிக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சது. அந்த ஜாக்பாட் எப்பேற்பட்ட ஜாக்பாட்னா, எஜமானுக்கே மனைவி ஆகக்கூடிய ஜாக்பாட். மனைவி ஆயிட்டா எல்லாமே அதிகாரம் வந்துடும் இல்லையா? இப்போ அடுத்த அதிகாரம், சாராயிட்டிருந்து அடுத்த அதிகாரம் ஆகாருக்கு போய்விட்டது. ஏனால் அவளுடனே அவளுடனே இருந்த உடனே, ஆபிரகாம் கூட இருந்த உடனேயே கர்ப்பம் தரித்தாள் என்கிற வார்த்தை வந்து விட்டது. இவளுக்கும் இந்த சகோதரிக்கும் லேட்டா இருந்ததுன்னா ஒருவேளை யோசனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆபிரகாமோடு சேர்ந்த உடனேயே கர்ப்பம் தரித்தாள் என்ற வார்த்தை வந்து விட்டது.
இப்பொழுது கர்ப்பம் தரித்தாள் என்று வந்தவுடனே அவளுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள அகம்பாவமும் ஆணவமும் ஒரு 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 கர்வமும் வந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன். இத்தனை வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு என்னென்னமோ இது பண்ணி எத்தனையோ வைத்தியம் கூட பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் நடந்தும் கூட ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு இடத்துல இவன் மூலியமா தன்னுடைய மனைவியே இவனை தன்னுடைய கணவர்கிட்ட சேர்த்து வச்சது மூலியமா ஒரு கர்ப்பப்பிறப்பு வந்துருச்சுன்னா யார் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் தெரியுமா? சாராய் தான் கொண்டாடுங்க. ஆனால் அந்த சாராய் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு சுதந்திரவாளி வரப்போகிறான் என்கிற சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை கெடுக்கும் வகையாக இவள் இந்த சகோதரி கர்ப்பம் தரித்து விட்டார் என்று வந்தவுடனேயே தன்னுடைய எஜமாட்டியை ஒரு பார்வை, ஏளனமான ஒரு பார்வை, எதை எடுத்தாலும் நான் தான் சொல்லுவேன், நீ சாவி எடுக்காத, நான் தான் எடுத்து கொடுப்பேன். எப்படி பார்த்தீங்களா? சுயாதீனம் வந்தவுடனே அந்த சுயாதீனத்துக்கு உண்டான உரிமையை ஹாகார் பெற்றுவிட்டான். இது எல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாது. இது நடந்து கொண்டு இருக்கிற சம்பவம் ஆபிரகாமுக்கு தெரியாது, நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு முன்கூட்டியே தெரியும். இது இது இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நடக்கும், இதனால ஒரு பெரிய ஒரு நன்மையான நடக்க போகிறது தேவனுக்கு தெரியும். இப்ப அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் உமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஆகார் என்றாலே ஓடி போகிறவள் என்றுதான் அர்த்தம். அதற்கு மறு அர்த்தம் ஓடி போகிறவள் என்றுதான் அர்த்தம். இந்த ஆகார் இப்படி செய்வதை இப்பொழுதுதான் போய் சாராய் போய் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? அவளை நீதான் இது பண்ணன, எல்லாமே பண்ண நீதான் பண்ணன, எல்லாமே நீதான் செஞ்சு இது பண்ணின அப்படின்னு சொல்லாம உன்னோட இஷ்டத்துக்கு நடத்துன்னு சொல்லி போட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. அதற்கு ஆபிரகாம் அவளை கண்டித்து நல்லது. ஆறாம் வசனம் படிங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். இப்ப பாருங்க, இருங்க. இப்பொழுது சாராய் வந்து சொல்லும் பொழுது பாருங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு செய்யுது, இந்த மாதிரி கர்ப்பம் தரித்தோன்னு இப்படி செய்யுது அப்படின்னு சொன்னோன்னே ஆபிரகாம் அவளும் என் மனைவி தானே என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீ தானே எனக்கு மனைவியாக மறுமனையாட்டியாக கட்டி கொடுத்த, என் மனைவி தானே என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அந்த வார்த்தையை மறுபடியும் படிங்க. அடிமை பெண்ணாகிய அவள் உன் கைக்குள் இருக்கிறாளே, அடிமை பெண்ணாகிய அவள் உன் கைக்குள் இருக்கிறாளே, நீ உன்னோட இஷ்டத்துக்கு செஞ்சுக்கோ. அவருக்கு விருப்பம் இல்லை. விருப்பமில்லாத காரியத்தை ஒரு கணவரிடத்துல மனைவி சொல்லும் பொழுது விருப்பு வெறுப்பு ரெண்டுமே வச்சு ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா அதை வச்சுட்டு சொல்லுவாங்க, நீங்க வாங்கிட்டு வந்த பொருள் தானேன்னு உங்களவே சுட்டி காட்டுவாங்க. இப்போ அப்படிதான் சுட்டி காட்டுறாரு. அருமையாக பதில் சொன்னார் ஆபிரகாம். உன் கைக்குள் அடங்கி இருக்கிறவள் அவள் தானே அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன வார்த்தை சொல்லுது பாருங்க. 5ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல படிங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயத்தை. இங்க கர்த்தர் வந்தார். கர்த்தரை கேட்டா செஞ்சீங்க,
கர்த்தரை கேட்ட ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியை கட்டி கொடுத்தீங்க. கர்த்தரை கேட்டு கர்ப்பம் தரிக்க வைத்தீங்க. இங்க கர்த்தர் வந்தார். இப்பொழுது மட்டும் கர்த்தர் வேண்டும் இல்லையா? ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது கர்த்தர் வேணும். ஐயோ சபை வேணும், ஐயோ நம்ம அங்கே போகணும், போனால் தான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு சால்வ் கிடைக்கும். இதுதான் நடக்கிற விஷயம். இதுதான் பிரச்சனை வரும்பொழுதுதான் சபை, பிரச்சனை இல்லாத போது வெளி உலகத்தார், சொந்த பந்தம் சம்பந்தமே இல்லாதவங்க இடத்துக்கு. எப்படி கலாத்திய நாட்டு சபையில் நடந்தது பார்த்தீங்களா பிரச்சனை? அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போய் இன்வால்வ் ஆகிக்குவாங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்துக்குவாங்க. இல்லைங்க நாங்கள் அந்த சபை இல்லைங்க, நாங்கள் உங்கள் கூட தாங்க சேர்ந்துக்கிறது. அதே காரியத்தை தான் இங்கே சாராய் கொண்டு வருகிறார். கர்த்தர் எனக்கு முன்னின்று நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லியிருந்தா பரவாயில்ல, எனக்கும் உனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்று வார்த்தை சொல்கிறார். எங்கேங்க கர்த்தர் வந்தாருங்க? இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் சால்வ் பண்ண வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு செய்யும் பொழுது தேவனிடத்தில் போய் நிற்கலாம். நாம் இஷ்டத்துக்கு செய்யும் பொழுது தேவனை கேட்காமலேயே, தேவனுடைய ஒரு வார்த்தையை கேட்காமலேயே, தேவனே நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இன்றைக்கு நான் சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது, இது என் மனசில் குத்துது, இருந்தாலும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கர்த்தரிடத்தில் கேட்டுட்டு போயிருந்தால் கூட சமாதானமாகலாம். ஆனால் அந்த டைமில் நம்முடைய உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் நினைத்து கொண்டு அதை போயிட்டு வந்த பின்னாடி ஐயோ சபைக்கு போக முட்டமே, எப்படி அடுத்த வாரம் எல்லாத்துட்டும் போய் என்ன சொல்கிறது, எப்படி பேசுறது, என்ன செய்யறது அப்படின்னு பேசும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. உங்கள் வீட்டில் தானே வந்து கூப்பிட்டாங்க, உங்கள் சொந்தம் தானே வந்து கூப்பிட்டாங்க, பாருங்கள் நான் சபைக்கு போக முடியாமல் இப்போ அவங்க கூட நான் போயிட்டேன், எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க போயாச்சு. கணவன் மனைவிக்குள்ள இதுதான் குடும்ப சண்டை. இப்படி தான் வரும். எதை எடுத்தாலும் தேவனிடத்திலே ஒரு வார்த்தையை கேளுங்கள். நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று விசுவாசித்து இந்த உள்ள வந்திருக்கிறோம். இதுல இருந்து வெளியே போறதுங்கிறது பெரிய கஷ்டங்க. ஆகார் ஓடி போனால் சொன்ன உடனே அதே இடத்துல நின்று சமாதானம் பண்ணி, எனக்கு இந்த நாச்சியார் என்ன பண்ணினாலும் நான் நாச்சியாருக்கு அடங்கி ஒடுங்கி நான் இந்த வீட்டிலே தான் இருப்பேன் என்று இருந்திருந்தால் ஒருவேளை தேவன் அவளை ஒரு பெரிய சந்ததியாக உருவாக்கியிருப்பார். ஆனால் அவள் தேவனிடத்திலே கேட்காதபடிக்கு, தேவனை அறியாதபடிக்கு நாச்சியார் சொன்ன உடனே ஓடி போய்விட்டார். ஓடி போனவள் ஒரு பாலைவனத்துக்கு ஓடி போகிறாள். ஓடி போன உடனே தேவனுடைய மனது பாருங்கள், எவ்வளவு ஒரு ஒரு லகுவான மனது என்பதை பாருங்கள். ஏளனமா தன்னுடைய ஒரு விசுவாசிய ஒரு சகோதரிய சாராயை ஏளனமா ஒரு இலக்கணமா பார்த்து, கேவலமா பார்த்து செஞ்ச அந்த சகோதரியை தேவன் ஒதுக்கியிருக்கலாம். ஆனா அவள் ஓடி போனா தேவனும் அவர் கூட ஓடி போனார். பாருங்க என்ன ஆச்சரியம். அவள் பாலைவனத்துக்கு ஒரு பாதி வழியில் தான் போயிருப்பாள் சகோதரி. இடையிலே போய் நின்று எங்கே போகிறார், யாரை தேடி போகிறார் கேள்வி கேட்கிறார் பாருங்க. எங்கே போகிறார் சாராய்? எங்கே போகிறார் சாராய் என்று கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி நடந்து சொன்ன நீ போய் அவருக்கு கைக்குள் அடங்கி இரு அப்படின்னு சொல்லி தேவதூதர் அனுப்புகிறார். மறுபடியும் திரும்பி இங்கே வருகிறார். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து பேரையும் வைத்து விட்டார்கள். 10 வருஷம் கழித்து, அந்த 10 வருஷமும் அவர்களோட கூட இந்த ஆகார் இருக்கிறார். 10 வருஷத்துக்கு பிற்பாடு இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகிறது. இவர்களுக்கு உண்மையான வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறகுகிறார்.
இப்பொழுதுதான் கதாநாயகனாக உருவாகி வெளியே வருகிறார். இத்தனை நாள் நடந்தது பூராவும் ஒரு ஒரு வெளியூர் காரியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் வேதத்தினுடைய கதாநாயகனாக ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறக்கும் பொழுது இஸ்மவேலுக்கு வயது 10. 13 வருட காலம் ஈசாக்கோடு விளையாண்டு இருக்கிறார். ஈசாக்கை அம்மா என்ன செய்தாரோ அதை விட டபுள் மடங்காக இஸ்மவேல் செய்தார். ஏன்னா நான் தான் மூத்த பிள்ளை, தம்பி நான் சொல்றதாண்டா நீ செய்யணும். ஆனால் அவர்களுக்கு 99வது வயதிலே பிறந்த குழந்தை மேல் சந்தோஷப்படுவார்களா, இடைப்பட்ட காலத்திலே வேறொரு பெண்ணோடு பிறந்த குழந்தையை அன்பாக அரவணைப்பார்களா? இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இது மாம்ச பிரகாரமான பிள்ளை. இது ஆவிக்குரிய பிள்ளை, இது மாம்ச பிரகாரமான பிள்ளை. ஆவிக்குரிய பிள்ளைக்கு தான் அதிகமான பவர், அதிகமான சுயாதீனம் அந்த பிள்ளைக்கு தான். ஏனால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தது, அந்த வாக்குத்தத்தத்தின்படி நடந்தது. மறுபடியும் பிரச்சனை ஆரம்பமான உடனே 21ஆம் அதிகாரம் படிங்க. ஒன்னாம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்திருக்கிறார். படிக்க 3ஆம் வசனம் வரைக்கும். ஆபிரகாம் முழு வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம், உனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார் என்று ஆபிரகாமுக்கு. சரி, இதெல்லாம் நடக்குது. இப்பொழுது பிள்ளைகளுக்கு சண்டை ஆகிறது. இது இனி கட்டுக்கடங்காத ஒரு விஷயமாகிவிட்டது. தேவன் பார்த்தார், ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன்னுடைய மறுமனையாட்டியான ஆகாரை அனுப்பிவிடு என்று சொல்லி சொல்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கும் பொழுது பெரிய ஐஸ்வர்யனாக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஈசாக்கு பிறந்தவுடனே அந்த கட்டத்திலே அவர் ஆகாரை நீ அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். ஆகாரை அனுப்பும் பொழுது பாருங்க, தனக்கு குழந்தை இல்லாத சமயத்தில் இந்த பெண் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. இந்த குழந்தை கிடைத்ததை நாம் குழந்தைக்கு உண்டான ஒரு பாகத்தை கொடுத்து அனுப்பலாம் என்று நினைக்காதபடிக்கு அந்த அம்மாவிடத்தில் ஒரு அப்பம், ஒரு துருத்தி தண்ணி கொடுத்து நீ போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த அம்மா இப்போ என்னன்னு தெரியாமல் போகுது. அந்த தண்ணி அந்த பாலைவனத்துக்கு பத்தாது. பிள்ளை அழுகிறது, பிள்ளை அழுகிறது. அழுகுரல் கேட்டு தேவனானவர் ஆகார் இடத்துல வருகிறார். ஆகார் இடத்துல பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் என்று சொல்லி ஆகாரை உற்சாகப்படுத்துகிறார்.
ஆகாருக்கு இப்பொழுதுதான் தேவன் மேல் ஒரு பற்றுதல் வந்தது. இத்தனை காலம் அங்கே ஆபிரகாம் கூட இருக்கும் பொழுது அந்த பற்றுதல் இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. இப்பொழுதுதான் தேவன் அவர் பக்கத்திலே வந்து பேசின உடனே ஆகாருக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் வந்தது. பிள்ளையை வளர்க்கிறார், பிள்ளை வளர்ந்து பெரியவனாகிறான். எல்லா முரட்டாட்டமும் அவனிடத்துல இருந்தது. யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, கொள்றது. அவன் அப்பேற்பட்ட பிள்ளையாக அவன் வளர்ந்தான். ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாறாதபடிக்கு உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அந்த ஒரு ஜாதியையும் பெரிய ஜாதி ஆக்கினார். ஆனால் போகும் பொழுது அவருக்கு உண்டான, அதாவது வாழ்வதற்கு உண்டான ஒரு பொருளாதார ஒரு வசதிகளை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் கொடுக்கவில்லை, என்ன என்று தெரியவில்லை. ஆனால் ஆபிரகாம் கொடுத்தாரோ கொடுக்கலையோ, தேவன் ஆகாரிடத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆகாருக்கு நிறைவேற்றி கொடுத்தார். எப்படி என்று பாருங்கள். அவர்கள் போன இடம், அவர்கள் அலைந்து திரிந்து போன இடம், ஒரு இடம், அருமையான ஒரு இடம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அவிலா தேசம் 2ஆம் அதிகாரம் இல்லை எப்படிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவிலா தேசம். இந்த இடத்துல போய் சேர்றாங்க. பொன் நல்ல அருமையான தங்கம், அதுலேயே போட்டிருக்கு பாருங்க. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த இடத்துல என்னென்ன கிடைச்சிருக்குங்கன்னா கோமேதம், அப்புறம் வந்து பிதலாகும், கோமேதக்கல் எல்லாம் அங்கே விலையுயர்ந்த கற்கள் இருக்கிற இடத்துல போய் அந்த அம்மா போய் சேர்றாங்க. ஒரு வசதி இல்லாத ஒரு பெண்ணை ஆபிரகாம் அனுப்பும் பொழுது ஒன்றுமே கொடுக்காம அனுப்பினாரு. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்ல தேவன் அல்லவா, அந்த தேசத்துக்கே போய் அந்த அம்மா சேர்ந்தாங்க. அந்த ஆற்றங்கரை இடத்துல போய் சேர்ந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. 21:17-21. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற சாரிங்க, அது இல்லை, 25:17. 25:17. அதுக்கு மேலே வரும் பாருங்க, அவங்க போய் சேர்ந்த இடம். அபிலா துவக்கி பாருங்க. இவர்கள் குடியேறின பூமி ஆவிலா. அந்த ஆவிலால என்ன இருக்குதுன்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம். நல்ல தங்கம், கோமேத கற்கள், இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன் விளையக்கூடிய பூமியிலே போய் ஆகார் தங்கும்படியாக தேவன் ஆகாரை நியமித்து வைத்தார். அங்கேதான் அவருடைய ஜாதிகள் குடியேறினது. அந்த ஜாதிகளே போய் அங்கே குடியேறினது. இந்த கோமேத கற்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியுமில்லவா, அந்த ஓபேத்து போடும் பொழுது 2 கற்கள் வைப்பார்கள், கோமேத கற்கள். நீங்கள் யாத்திராகமத்தில் படித்தீங்கன்னா அந்த போத்திர யோகத்து வந்து அந்த யோகத்தில் அந்த விலையுயர்ந்த 2 கற்கள் வைப்பார்கள். அது கிடைக்கவே கிடைக்காது. அது வாங்கணும்னா இங்கே தான் வரணும், இவர்கள்ட்ட தான் வந்து வாங்கிட்டு போகணும். தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இதை சுட்டி காட்டுகிறேன். அனாதியாக விட்டுவிட்டு அந்த பெண்ணுக்கு இப்பொழுது கோடீஸ்வரி ஆகக்கூடிய சூழ்நிலையை தேவன் உருவாக்கி கொடுத்தார். எவ்வளவோ அவள் இல்லாமல் போயிருக்கலாம், எவ்வளவோ புலம்பி இருக்கலாம்.
அவள் போகும் பொழுது கூட அப்படி கதறி எழுதியிருப்பாள், இந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன், ஒருவேளை நான் சாகிறேன் என்று கூட சொல்லி சாகிறதுக்கு கூட துணிந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு வசனம் கூட அது அந்த இடத்துல இருக்குது, நான் காண்கின்ற தேவன் என்கிற வசனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். படிச்சுக்கலாமா? நான் காண்கின்ற தேவன் என்கிற ஒரு வசனம் இருக்குது. நான் காண்கின்ற தேவன் என்கிற அந்த வசனம் இருக்குது. என் கண்களாலே கண்ட தேவன் என்கிற வார்த்தையை ஆகார் சொல்கிறார். அப்பேற்பட்ட தேவன் இவர் ஆகாருக்கு ஒரு அனாதையாக இருந்த அந்த ஆகாருக்கு இப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கான ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்திலே கொண்டு போய் குடியேற வைத்தார். அந்த மாதிரியான தேவன் நம்முடைய தேவன். அதனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரோட கூட மரண பரியந்தம் வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது 16 அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இப்பதான் தேவன் மேல பற்றுதல் வந்தது ஆகாருக்கு. இப்பேற்பட்ட காரியத்தை செய்த தேவன் நம்மை விட்டு விடுவாரா? ஒருவேளை காலதாமதமாகலாம், நாம் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு சகோதரர்களே சகோதரிகளே நாம் ஏக்கத்தோடு இருக்கலாம். நான் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற காரியம் நடக்கவே மாட்டேங்குது, இது நடக்குமா அப்படிங்கிற அவிவிசுவாசம் கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தோடு நாம் காத்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக தேவன் நாம் எதிர்பார்க்காததற்கு மேலாக செய்வார். ஐயோ, நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே, இத்தனையும் எனக்கு கிடைச்சிருக்குதே, இதெல்லாம் எப்படி என்னுடைய தேவன் செய்திருக்கிறார் பாருங்கள் என்று உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை அப்படித்தான் இருக்கும். அதனால் எந்த இடத்திலும் நாம் போகும்பொழுது எப்படியாவது தேவனை பற்றி இந்த வசனத்தை பற்றி வார்த்தைகளை எங்கேயாவது நாம் பதிய வைக்க வேண்டும். அங்கே போய் பவுல் பேதுரு மாய்மாலம் பண்ணினார். விருத்த சேதனம் பண்ணாதவர்களோடு சேர்ந்து இவரும் போய் விருத்த சேதனம் பண்ணின இவர் மாய்மாலம் பண்ணி அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். இவர்களை பார்த்து அப்போஸ்தலர்களை பார்த்த உடனே எழுந்து கையை உதறிட்டு பின்னாடி கை கட்டி நின்றுட்டார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி. பவுல் கண்டுகொண்டார், முகமுகமாய் கண்டிச்சார். பேதுருவே ஒரு இடத்துல 2 பேதுல சொல்றாரு, அவன் என்னை முகமுகமாய் கண்டிச்சான் என்று சொல்லி பவுலை பற்றி ஒரு இடத்துல 2 பேதுல சொல்றாரு. கலாத்திரிலையும் சொல்ற, கலாத்திரிலேயே முகமுகமாய் பவுல் அவரை கண்டிச்சார் என்று போட்டிருக்கிறது. அப்ப அவரையே அவர் அப்படி கண்டிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு இதுதான் முக்கியம் என்று நினைத்து வராதபடிக்கு எனக்கு உலக வாழ்க்கையும் வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேண்டும். இது எப்படி நடக்குங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வேண்டும் என்று நினைத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை கண்டிப்பாக ஒரு நித்தியமான வழியிலே நம்மை நடத்தி கொண்டு போவார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான முடிவை தேவனே நமக்கு தருவார். பிரச்சனை இருக்குதுன்ட்டு நாம் பிரச்சனைக்கு இந்த சபை வராதபடிக்கு தடை போட்டுக்கொண்டே போனால் அந்த தடை ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். எதையுமே நாம் ஒரு 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 புத்திசாலித்தனமாக தேவன் மேல் பற்றுதலாக இருந்து தேவனுக்கு கைக்குள் அடங்கி இருந்து அவர் வார்த்தையை அனுதினமும் கற்றுக்கொண்டு நாம் செய்யும் பொழுது இது தேவனுக்கு உகந்ததா, இது தேவனுக்கு சரியானதா அல்லவா என்றதை யோசனை செய்து நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் எந்த காரியத்திலையும் நம்முடைய ஜெபம் தேவை. அந்த ஜெபத்திற்கு எந்த காலத்திலையும் நீங்கள் தடை வைத்து விடாதீர்கள். ஜெபம் இருக்கும் இடத்திலே தான் வெற்றி நிச்சயம் உண்டு. அந்த வெற்றியை நோக்கி நம்முடைய பாதையை ராஜநடையோடு
கர்த்தருக்குள் நடந்து காட்டுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.